இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போறது தான். கோர்ஸ் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் இப்போ நீங்க மீடியாவை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி பட்ஜெட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணுன்றது ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட்னு இது நான் ஓப்பனா கூட பேசுறேன். இது எங்கேயும் எதிரையும் கவர் ஆகாது. மீடியால நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் ரீச்சஸ் வரும். அப்படி we are there sir, we are there, we understood the market. Thank you நீங்க சொன்ன மாதிரி பெரிய எக்ஸ்பர்டைஸ் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட கைடன்ஸ்லயும் இது கண்டிப்பா பண்ணுவோம். Thank you sir, thank you very much. எப்படிப்பட்ட கொலாபரேஷன் இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து we will stick on that Samira brand தான் நாங்க போறோம் throughout India. We will not change. அடுத்த ஸ்டேட் போனதால அங்க வேற ஒரு பிராண்ட் நேம் யூஸ் பண்ண மாதிரி ஐடியா இல்லை. ஸோ பிராண்ட் கண்டிப்பா அதே பிராண்ட்ல தான் இருக்கும். அந்த கொலாபரேஷன் ஒரு வைட்டலான கொலாபரேஷன். அதனால என் கஸ்டமருக்கு நான் கூட்டு வர கஸ்டமருக்கு ஒரு அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பா அந்த கொலாபரேஷன் லுக் இன்டு இட். சார் வணக்கம் சார், ஜெயவேல் பேசுகிறேன் சார். சார் நம்ம லோக்கல் ஃபேமிலியெலாம் இருக்காங்க, இஎம்ஐ வசதி இருக்குங்களா? எந்த அளவு மினிமம் காஸ்டஸ் எவ்வளோ NBFC ஆப்ஷன் இது இல்லாம வேற அதர் ஆப்ஷன்ஸ் வேற எல்லாம் ஃபன் பண்ணி கொடுக்க முடியும்ன்றது சேல்ஸ் டீம்ல இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. அதை பத்தி சில வார்த்தைகள் வந்து சண்முகம் சொல்லுங்க. செந்தில் வேலன் சொன்னாங்க. ஸோ எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட்ல தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸு நிறைய இந்த 1000 rupees per square feet, அதுக்கும் கீழே 750 rupees per square feet, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் we will continue to do that in certain locations. And அவங்க சொன்ன மாதிரி because we are tying up with banks, NBFCs and other financial institutions, we ensure that கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வாங்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 80-85% டெஃபினட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we'll continue to do that. One question to சந்தீப், நீங்க அஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் மீட்டு, வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய மீட் நீங்க தேங்க்யூ. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் மீடியாவை அட்ரஸ் பண்ணதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நோ இப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக சேல்ஸில் வந்து ஆஃப் சேலில் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போது நீங்கள் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்க பிராண்ட் எல்லாம் லைக் சிஇஓ, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் டாப் பிளேஸில் இருக்கிறவங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு டிவி போடுற மாதிரி, அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற லீடிங் அட்வர்டைசர்ஸ், லீடிங் கம்பெனின்னு ஸோ கால்டு லீடிங் கம்பெனி சொன்னாலே அவங்க அட்வர்டைசர் மூலியமாக தான் லீடிங் கம்பெனின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்கள் டிஎஸ்ஏ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதுக்கப்புறம் இனிமேல் எதிர்பார்க்கலாமா? சமீராவும் வந்து காம்படிட்டிவாக வெளியில் வருமா? இதை நான் அவங்க கிட்ட கேட்காம ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா கண்டிப்பாக வருவோம். அந்த ஸ்கேலில் வருவோமானா டவுட்டு, ஆனால் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்டில் இல்லை. அவர் ஸ்ட்ரென்த் இஸ் இன் டெவலப்மெண்ட் லேண்ட். ஓகே. ஸோ ஸ்கூலில் வேறு மாதிரி, ஸோ அது மாதிரி நிறைய அது மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் வருவோம். we will expand ourselves, we will showcase ourselves, our strengths. நிறைய ப்ரெஸ் மீட் தான் எங்கள் மார்க்கெட்டிங்கோட ப்ரெஸ் மீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா we will bring in more developments, we'll go to more places. So அது மாதிரி. But yes, ப்ரெஸ் மீட் இஸ் குட். நீங்கள் ஓகே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் ரீச்சே கண்டிப்பாக அதுவும் இருக்கும். அதுவும் தேங்க்யூ, தட்ஸ் a good sign. I think so. சர்ஜாபூர் பிரைஸ் ஒரு பார்டர் தாண்டினா நம்ம பாகுலூர், சர்ஜாபூர் பிரைஸும் நம்ம கொடுக்குற தமிழ்நாடு பிரைஸும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும், கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அதை பற்றி லத்தா பெட்டராக சொல்லுவோம். அது இங்கேருந்து நீங்கள் தூரம்னு சொல்கிறீங்க, நீங்கள் பெங்களூர்லேருந்து பார்த்தா அது பெங்களூர் தான். தமிழ்நாடாக இருந்தாலும் அது பெங்களூர். சார் லொகேஷன் அவங்களுக்கு வந்து சமீரா வந்து ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்ல ஹனுமானோட பேர், சன் ஆஃப் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சார் கம்பெனியோட நெட்வொர்க் எவ்வளோ சார்?
net worth, size of the company, business size. Size of the company, land wise பார்த்தா ஒரு 3000 acres of land parcels இருக்கும். Almost over 2000 crores range இருக்கும். 2000 crores range இருக்கும். சார் இந்த வேதாந்தாவோட போட்டது இதுல சார் வேதாந்தா போட்டது இதுல வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் இருக்கு செங்கல்பேட்ல 2 years முன்னாடி போட்டோம். ஆமா ஆமா. அதுக்கு அடுத்து அது வேதாந்தா இதுல இன்க்ளூட் பண்ணல, அது தனி. இது புது ஃபேஸ்ன்றது தனி. சார் இது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. இது சமீரா வந்து எப்படி தனித்துவமாக இருக்குது, என்ன சிறப்பு சார் மற்ற நிறுவனத்தோட சமீரா? டவுன்ஷிப் டெவலப்பர் ஒருத்தர் எதை நம்பி வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகலாக கரெக்டாக இருக்குமா, அந்த லொக்கேஷனு இந்த பேப்பர்ஸ் லீகலாக இருக்குமா, சேஃபான ஆள்கிட்ட இருக்குமா, அது எல்லாமே ஒரு டிக்கா போட்டு வர முடியும். கண்டிப்பாக சமீரா இஸ் நாட் அ ஸ்மால் டைம் பிளேயர். ஒரு சின்ன ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ பண்ணுற ஆள் கிடையாது. சமீரா இஸ் டவுன்ஷிப் டெவலப்பர். அண்ட் சமீரா லேண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணணுன்றதை எங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எப்படி அங்கே ஸ்கூல் எடுத்துகிட்டு வரலாம், எப்படி அங்கே சீனியர் லிவிங் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. சமீரா 117 நான் சொல்லுது ஆவடியில் வந்து 2200 வாங்கின பிளாட் வந்து இன்னைக்கு 7000 ரூபா, மேட்டர் ஆஃப் 5 to 6 years. ஈஸ்ட் தாம்பரத்தில் வந்து 2800 வாங்கின லேண்ட் இன்னைக்கு 5500 நிற்குது. ஸோ வேல்யூ அடிஷன் தெரியுது. அந்த கிளைண்ட் மூலிமா ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20-30% ஆஃப் சேல் பிஃபோர் லான்ச்சுக்கு முன்னாடி எங்களால் சேல் பண்ண முடியுது. பெரிய வால்யூம்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணது தான் இந்த வருஷம், இத்தனை வருஷம். இதுதான் எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கும். இதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலான்றது தான் எங்களுக்கு. பீப்புள் ஆர் வெல்கமிங் அஸ். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி ஒரு லேண்டை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு இருக்கு, சினாரியோ நல்லா இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். சார் கடந்த ஆட்சிகளோட இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவங்களோட அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி உங்களுக்கு உகந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களா? ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற கவர்மெண்ட் மாறினாலும் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் சமீரா வந்து ஒரு 40 வருஷம் லெகசிங்க. 40 வருஷமா நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு 40 வருஷமா இதான் எங்களோட வேலையை. ஒரு லேண்டை வெட் லேண்டை வாங்கணும், அது எப்படி என்ஓசி வாங்கணும், கலெக்டர் என்ஓசி தான் இருக்குது. எங்களுக்கு அக்ரியில் என்ன என்ஓசி வாங்கணும். ஸோ ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு க்ளீனாக தெரியும். டே இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லேண்டோட தன்மைன்னா அது என்னெல்லாம் அப்ரூவல் வாங்கணுன்றது ரெகுலர் தெரிஞ்சிடும். அந்த ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இப்போது இவ்வளோ நாள் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் அப்ரூவல்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு இருக்குது தான் கரெக்டான சிக்னல். வந்து தமிழ்நாடு விட்டு வெளியில போறீங்க. ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. நீங்கள் இப்போ அதர் பிளேசஸ்ல ஏதாவது டைப் பண்ற மாதிரி, டேக் ஓவர் பண்ற மாதிரி அதர் சர்ஜாபூர் பிரைஸ் ஒரு பார்டர் தாண்டினா நம்ம பாகுலூர் சர்ஜாபூர் பிரைஸும் நம்ம கொடுக்குற தமிழ்நாடு பிரைஸும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அதை பற்றி எல்லாத்தையும் பெட்டராக சொல்லுவோம். அது இங்கேருந்து நீங்கள் தூரம்னு சொல்கிறீங்க. நீங்கள் பெங்களூர்லேருந்து பார்த்தா அது பெங்களூர் தான். தமிழ்நாடாக இருந்தாலும் ஒரு பெங்களூர். சார் தமிழ்நாட்டு முருகேசன் அவர்களுக்கு வந்து சமீரா பேர் தானே? சமீரா வந்து ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் ஹனுமானோட பேர், சன் ஆஃப் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சார் கம்பெனியோட நெட்வொர்க் எவ்வளோ சார்? நெட்வொர்க் சைஸ் ஆஃப் த கம்பெனி, பிஸ்னஸ் சைஸ். சைஸ் ஆஃப் த கம்பெனி லேண்ட் வைஸ் பார்த்தா ஒரு 3000 acres of land parcels இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 crores ரேஞ்சில் இருக்கும். 2000 crores ரேஞ்சில் இருக்கும். சார் இந்த வேதாந்தாவோட போட்டது இதுல சார் வேதாந்தா போட்டது இதுல வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் இருக்கு செங்கல்பேட்ல 2 years முன்னாடி போட்டோம். ஆமா ஆமா. அதுக்கு அடுத்து அது வேதாந்தா இதுல இன்க்ளூட் பண்ணல, அது தனி. இது புது ஃபேஸ்ன்றது தனி. சார் இது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. இது சமீரா வந்து எப்படி தனித்துவமாக இருக்குது, என்ன சிறப்பு சார் மற்ற நிறுவனத்தோட சமீரா? டவுன்ஷிப் டெவலப்பர் ஒருத்தர் எதை நம்பி வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகலாக கரெக்டாக இருக்குமா, அந்த லொக்கேஷனு இந்த பேப்பர்ஸ் லீகலாக இருக்குமா, சேஃபான ஆள்கிட்ட இருக்குமா, அது எல்லாமே ஒரு டிக்கா போட்டு வர முடியும். கண்டிப்பாக சமீரா இஸ் நாட் அ ஸ்மால் டைம் பிளேயர். ஒரு சின்ன ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ பண்ணுற ஆள் கிடையாது. சமீரா இஸ் டவுன்ஷிப் டெவலப்பர். அண்ட் சமீரா லேண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணணுன்றதை எங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எப்படி அங்கே ஸ்கூல் எடுத்துகிட்டு வரலாம், எப்படி அங்கே சீனியர் லிவிங் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. சமீரா 117 நான் சொல்லுது ஆவடியில் வந்து 2200 வாங்கின பிளாட் வந்து இன்னைக்கு 7000 ரூபா, மேட்டர் ஆஃப் 5 to 6 years. ஈஸ்ட் தாம்பரத்தில் வந்து 2800 வாங்கின லேண்ட் இன்னைக்கு 5500 நிற்குது. ஸோ வேல்யூ அடிஷன் தெரியுது. அந்த கிளைண்ட் மூலிமா ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20-30% ஆஃப் சேல் பிஃபோர் லான்ச்சுக்கு முன்னாடி எங்களால் சேல் பண்ண முடியுது. பெரிய வால்யூம்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணது தான் இந்த வருஷம், இத்தனை வருஷம். இதுதான் எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கும். இதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலான்றது தான் எங்களுக்கு. பீப்புள் ஆர் வெல்கமிங் அஸ். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி ஒரு லேண்டை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும்.
கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு இருக்கு, சினாரியோ நல்லா இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகலாம். சார் கடந்த ஆட்சிகளோட இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவங்களோட அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி உங்களுக்கு உகந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களா? ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற கவர்மெண்ட் மாறினாலும் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் சமீரா வந்து ஒரு 40 வருஷம் லெகசிங்க. 40 வருஷமா நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு 40 வருஷமா இதான் எங்களோட வேலையை. ஒரு லேண்டை வெட் லேண்டை வாங்கணும், அது எப்படி என்ஓசி வாங்கணும், கலெக்டர் என்ஓசி தான் இருக்குது. எங்களுக்கு அக்ரி என்ன என்ஓசி வாங்கணும். ஸோ ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு க்ளீனாக தெரியும். டே இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லேண்டோட தன்மை என்ன, அது என்னெல்லாம் அப்ரூவல் வாங்கணுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இப்போது இவ்வளோ நாள் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் அப்ரூவல்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு இருக்குது தான் கரெக்டான சிக்னல். வந்து தமிழ்நாடு விட்டு வெளியில போறீங்க. ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. நீங்கள் இப்போ அதர் பிளேசஸ்ல ஏதாவது டைப் பண்ற மாதிரி, டேக் ஓவர் பண்ற மாதிரி அதர் எப்படிப்பட்ட கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து we will stick on that சமீரா பிராண்ட் தான் நாங்கள் போகிறோம் த்ரூ அவுட் இந்தியா. we will not change. அடுத்த ஸ்டேட் போனதால அங்கே வேற ஒரு பிராண்ட் நேம் இன்ட்ரூஸ் பண்ண மாதிரி ஐடியா இல்லை. ஸோ பிராண்டு கண்டிப்பாக அதே பிராண்டில் தான் இருக்கும். அந்த கொலாபரேஷன் ஒரு வைட்டலான கொலாபரேஷன். அதனால எங்கள் கஸ்டமருக்கு, நான் கூட்டு வர கஸ்டமருக்கு அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த கொலாபரேஷன் லுக் இன்டு இட். சார் வணக்கம் சார், ஜெயவேல் பேசுகிறேன் சார். சார் நம்ம லோக்கல் ஃபேமிலியெலாம் இருக்காங்க, இஎம்ஐ வசதி இருக்குங்களா? எந்த அளவுக்கு மினிமம் காஸ்டர்ஸ் எவ்வளோ அந்தந்த என்டிஎஃப்சி ஆப்ஷன் இது இல்லாமல் வேற அதர் ஆப்ஷன்ஸ் வேற எல்லாம் ஃபன் பண்ணி கொடுக்க முடியுன்றது சேல்ஸ் டீம்லேருந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் வந்து சண்முகம் சொல்லுவாங்க. செந்தில் வேலன் சொன்னாங்க. ஸோ எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட்டில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸு நிறைய இந்த 1000 rupees per square feet, அதுக்கும் கீழே 750 rupees per square feet, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் we will continue to do that in certain locations. And அவங்க சொன்ன மாதிரி because we are tying up with banks, NBFCs and other financial institutions, we ensure that கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாங்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 80-85% டெஃபினட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வில் கண்டினியூ டு டூ தட். ஒன் கொஸ்டின் டு சந்தீப், நீங்கள் அஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் மீட்டு, வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய மீட்டை நீங்கள் தேங்க்யூ. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் மீடியாவை அட்ரஸ் பண்ணதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நோ இப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக சேல்ஸில் வந்து ஆஃப் சேலில் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போது நீங்கள் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்க பிராண்ட் எல்லாம் லைக் சிஇஓ, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் டாப் பிளேஸில் இருக்கிறவங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு டிவி போடுற மாதிரி, அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற லீடிங் அட்வர்டைசர்ஸ், லீடிங் கம்பெனின்னு ஸோ கால்டு லீடிங் கம்பெனி சொன்னாலே அவங்க அட்வர்டைசர் மூலியமாக தான் லீடிங் கம்பெனின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்கள் டிஎஸ்ஏ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதுக்கப்புறம் இனிமேல் எதிர்பார்க்கலாமா? சமீராவும் வந்து காம்படிட்டிவாக வெளியில் வருமா? இதை நான் அவங்க கிட்ட கேட்காம ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, கண்டிப்பாக வருவோம். அந்த ஸ்கேலில் வருவோமானா டவுட்டு, ஆனால் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்டில் இல்லை. அவர் ஸ்ட்ரென்த் இஸ் இன் டெவலப்மெண்ட் தி லேண்ட். ஓகே. ஸோ ஸ்கூலில் தர மாதிரி, ஸோ அது மாதிரி நிறைய அது மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் வருவோம். we will expand ourselves, we will showcase ourselves, our strengths. நிறைய ப்ரெஸ் மீட் தான். எங்கள் மார்க்கெட்டிங்கோட ப்ரெஸ் மீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா we will bring in more developments. We'll go to more places. So அது மாதிரி. எஸ், ப்ரெஸ் மீட் இஸ் குட். நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் ரீச்சே கண்டிப்பாக அதுவும் இருக்கும். அதுவும் Thank you. That's a good sign. I think so.
ப்ராஜெக்ட் இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம். இது கூடிய சீக்கிரம் அடுத்த லான்ச்சும் வரும், கூடிய சீக்கிரம் மற்ற ஸ்டேட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்டுக்கும் வரும். ஸோ இதெல்லாமே இதுதான் இது ஸ்டார்ட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி. என் பேர் செந்தில் வேலன். ஐம் CEO ஃபார் பேன் இண்டியா ஆப்ரேஷன் சமீரா குரூப். மொத்தம் 45 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அதில் 30 ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 15 ப்ராஜெக்ட் இருக்கு. அப்கமிங் இன்னொரு 25 ப்ராஜெக்ட் லைன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ ரெகுலர் லே அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 40 years back, 84. ஓகே, ரொம்ப நன்றி சார். எல்லாமே சாப்பிடுங்க. தேங்க்யூ.